அன்பு நேயர்களே, இனிய வணக்கங்களை அனுப்புகிறேன். மேஷம் ராசிக்கார அன்பு நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவை முழுமையா பார்க்க போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார புரிஞ்சுக்கிட்டு வணங்கிட்டு அந்த அருளை பெற்றுவிட்டு வீடியோவுக்குள்ள நுழையலாமே. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும், அப்படி நம்பி வாழலாமே. நம்ம மேஷம் ராசிக்கார அன்பு நேயர்களே, நீங்க அடுத்தவர்கள் செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்சிருக்கிற காரியங்களை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடிய சிறந்தவர்களா இருக்கீங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள பொறுத்தவரை தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு சுயநலம் கிடையாது. தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு பொது நல்ல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட மேஷம் ராசிக்கார அன்பு நேயர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா மனநலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா, நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே. எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது. நாங்க இந்த உலகத்துல உயிரோடு வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்கு. நாங்க எப்படிம்மா ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது மனதார புரிஞ்சுக்கிட்டேன். மேஷம் ராசிக்கார அன்பு நேயர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய அழகான காலங்கள்ல காணல் நீரா மறைஞ்சு போக போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமண தடைகள் எல்லாம் நீங்கி சந்தோஷமான திருமணம் நடக்கப் போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த அருமையான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பழைய பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கப் போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் உங்க கையில வந்து சேர்ந்து உங்க வாழ்க்கைய பிரகாசமாக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா தொடர்ந்து நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அழகா நிறைவேற போகுதுங்க. மேஷம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோ பதிவு முழுமையாக உங்களுக்கானதுங்க. மனதார புரிஞ்சுக்கோங்க. தை பிறந்தா வழி பறக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தை மாதம் பொறக்க போகுது. கவலை வேண்டாம் மேஷம் ராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுங்க. மகரத்துல 4 கிரகங்கள் சேர்றதுனால உச்சம் பெற்ற செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய சக்தி வாய்ந்த கிரகங்களின் சேர்க்கையால பல அற்புதமான யோகங்கள் உண்டாகப் போகுதுங்க. செவ்வாய் உச்சம் பெறறதுனால சொத்து சேர்க்கை, பூமி, வீடு, அரசு பதவிகள், உயர் கௌரவமான அரசு வேலைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. புதனும் சூரியனும் மகரத்தில் சேர்வதனால பூதாத்திய யோகம் உண்டாகுது. சுக்கிரனும் சேர்வதால பல நன்மைகள், அழகான வாழ்க்கை முன்னேற்றங்கள் உண்டாகப் போகுதுங்க. மேஷம் ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய 4 கிரகங்களும் 10ஆம் இடத்துல அமரப் போறாங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்க தொழில் அபிவிருத்தி அடையும். வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுங்க. சுறுசுறுப்பா உற்சாகமா இருப்பீங்க. 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால அரசனை போல் சிறப்பான யோகம் உண்டாகும். வேலையில கவனம் செலுத்தப்பட்டீங்கன்னு வச்சுக்கங்க. தனிப்பட்ட டென்ஷன், மன அழுத்தங்கள் எல்லாம் குறையுங்க. மன அழுத்தம் அதிகரிக்கலாம். அதனால கொஞ்சம் வேலையை செய்யும்போது நிதானமா அமைதியா செஞ்சுக்கோங்க. கார் ஓட்டுறவங்க, டிரைவர்கள், டிராவல்ஸ் வச்சிருக்கிறவங்க, ஜேசிபி, பொக்லைன் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த காலம் பொற்காலமா அற்புதமா இருக்கு. சலூன், அழகு நிலையங்கள் வைத்திருக்கிறவங்களுக்கு இது அற்புதமான லாபகரமான நேரம்.
மீடியா கம்பெனி, படம் எடுக்கிறது, தயாரிக்கிறது, சேனல் நடத்துறது போன்ற தொழில்களுக்கு இந்த மாதம் சிறப்பான, வெற்றிகரமான மாதமா இருக்கு. ரியல் எஸ்டேட் செய்யறவங்க, வீடு கட்டி விக்கிறவங்க, கல், மண், ஜல்லி வியாபாரம் செய்றவங்களுக்கு நல்ல காலமா, லாபமான காலமா இந்த காலம் இருக்கு. லே அவுட் போட்டு விப்பவர்களுக்கு லாபம் நிச்சயமா அதிகமா கிடைக்குங்க. 10ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால பலவிதமான தொழில் வாய்ப்புகள், அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது. குடும்பம் கஷ்டப்பட்டா இன்னும் அதிகமா வேலை செய்யணுங்க. ஒரு வேலை முடிந்ததும் பார்ட் டைம் வேலை செய்யலாம். ராத்திரி பகல் பாராம வேலை செய்தா வறுமையை வெல்ல முடியும். தை மாதம் முதல் மேஷம் ராசிக்காரர்கள் வேகமான, அழகான முன்னேற்றம் காணப்போறாங்க. நண்பர்களுடன் ஊர் சுற்ற நேரம் இருக்காது. 12ஆம் இடத்த சனி பகவான் இருக்கிறார். 7.5 சனிதான் என்றாலும் பெரிய தொல்லைகள், கஷ்டங்கள் இருக்காதுங்க. குரு பகவான் 3ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். பழைய கடன்கள் வசூலாகும். சிறிய கடன்கள் வசூலாகும். பழைய அக்கவுண்ட் பாக்கிகள் வசூலாகும். டெய்லி கொஞ்சம் பணம் சேமிச்சிங்கன்னா அது பெரிய தொகையா மாறிருங்க. அதனால பணம் சேர்த்து வைப்பதை ஒரு நல்ல பழக்கமாக, தினசரி பழக்கமா மாத்திக்கொள்ளுங்கள் மேஷம் ராசிக்கார நேயர்களே. 10ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால அரசனை போல் யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. தொழில் அபிவிருத்தி, பிசினஸ் டெவலப்மெண்ட் ஏற்படும். ₹1 போட்டு ₹10 எடுக்கும் வித்தை அதிகரிக்கும். இதுவரை கடன் கொடுத்திருந்த பணத்தை வாங்கி நகை வாங்க போறீங்க. இப்போது அந்த பணத்தை வைத்து பல கடைகளை போட போறீங்க. தை மாதம் முதல் வருடம் முழுவதும் பல நன்மைகளும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த தை மாதத்துல நீண்ட நாட்களாக உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் குறைய போகுது. வாழ்க்கையில புதிய நம்பிக்கை, உற்சாகம் பறக்கப் போகுதுங்க. குடும்பத்தில சந்தோஷமான, மகிழ்ச்சியான செய்திகள் வரப்போகுது. தடைப்பட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றா அழகா நடக்கத் தொடங்க போகுதுங்க. பணவரவு மேம்பட போகுது. கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுதுங்க. நல்ல மனுஷனோட நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. உங்களின் மதிப்பு பிறரிடம் உயரப் போகுது. மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படப் போகுது. வேலை, வியாபாரத்துல நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது. தேவையில்லாத உறவுகள் தானாக விலகப் போகுது. மன உறுதி அதிகரிக்கப் போகுது. உடல் நலத்தில நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கப் போகுது. உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்க தொடங்க போறீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது. வாழ்க்கையில தெளிவு, அமைதி ஏற்பட போகுது. அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகள்ல உங்களுக்கு உதவப் போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அழகான மாற்றங்கள் வரப்போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க. உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி மனதாரம் வரப்போகிறார்கள். உங்கள் வாழ்க்கை அருமையான, சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கப் போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன், கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரனாகக்கூடிய அற்புத யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க.
உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இதுவரை உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள் முழுமையா வாழப் போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நனைச்சிருக்க போகுதுங்க. நீங்க இந்த தை மாதத்துல கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. கோவமா பேசாம சொற்களை கட்டுப்பாடோட அமைதியா பேசி பழகிக்கோங்க. பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க. கடன் கொடுத்தல், வாங்கல் கவனத்தோட இருந்துக்கோங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. உறவுகள்ல தவறான புரிதல் வராம தெளிவா மனதாரம் பேசுங்க. அலட்சியம் செய்ய வேண்டாங்க. தூக்கம் குறைவாக விடாதீங்க. பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாம். ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாம். சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது. உணவு பழக்கத்தில கட்டுப்பாடு அவசியம். நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாம். கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல கவனமா, விரிவா இருந்துக்கோங்க. வாக்குறுதிகளை எளிதா கொடுக்காதீங்க. மனதை காயப்படுத்தும் நினைவுகள்ல சிக்கிக்கொள்ளாதீங்க. பொறாமை, ஒப்பீடுகளை தவிர்த்துருங்க. பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமா, பாதுகாப்பா இருந்துக்கோங்க. பெற்றோர், மூத்தவர்களின் அறிவுரைய மதிச்சுக்கோங்க. தேவையான இடங்கள்ல இல்லை என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்க. அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்கிக்கொள்ளாம இருக்க முடியும். குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்னெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு மனதார நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு அன்போட வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள். எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்களெல்லாம் சாதகமா இல்லனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையையே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. மேஷம் ராசிக்காரங்களே, இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்மீக வார்த்தைகளுங்க. சாத்தியமற்றது என்று நீங்க சொன்ன விஷயங்களை கூட நிறைய பேரு சாத்தியமாக்கியிருக்காங்க. காரணம் அவங்களுடைய எண்ணங்கள் தாங்க. எனவே வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை உள்ள கொண்டு வாங்க. கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கைய நல்ல விதமா அழகா அமைச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். மேஷம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம், ஊதா நிறம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 7. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், முல்லை மலர். மேஷன் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை மனதார சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் முருகர் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய
அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வாருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம், அன்பு நேயர்களே.